السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 27வது காணொளியில் இருக்கிறோம். இதுவரை 26 பாடங்கள் முடிந்துவிட்டன வீடியோவின் கணக்கின்படி. இது 27வது வீடியோ. இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பாடச் சுருக்கம் என்னவென்றால், முதலாவதாக அல் ஃபிஅலுன் நாகிஸ். இதற்கு முன்னால் ஃபிஅலை நாகிஸை பற்றி பார்த்தோம். இதற்கு முன்னுள்ள 26வது வீடியோவில் நாம் ஃபிஅலுன் நாகிஸை பற்றி பார்த்தோம். அதாவது கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்து பெற்று வந்தால் அதற்கு ஃபிஅலுன் நாகிஸ் என்பதாக சொல்லப்படும். அந்த ஃபிஅலுன் நாகிஸை அமைக்கும் முறை, அதனுடைய சீகாவை அமைக்கும் முறை, அதனுடைய மாலி எவ்வாறு வரும், அதனுடைய முலாரி எவ்வாறு வரும், அதனுடைய அம்ரு ஃபியால் நஹி ஃபியால் எவ்வாறு வரும் என்பதை முசன்னிஃப் அவர்கள் இந்த பயிற்சியிலே நமக்கு சொல்ல வருகிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது தம்ரீன் என்னவென்றால், காலியான இடங்களை நிரப்பும் பயிற்சி. சில காலி இடங்களை முசன்னிஃப் அவர்கள் விட்டுள்ளார்கள். வாக்கியத்தை எழுதி அதற்கு நடுவில் ஒரு சில வார்த்தைகளை விடப்பட்டு அவ்விடத்திலே ஒரு கோடு இடப்பட்டுள்ளது. அந்த இடங்களிலே நாம் அந்த வாக்கியத்தை, அந்த வார்த்தையை நாம் இணைக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது பயிற்சி கேள்வி பதில் பயிற்சி. அதாவது கேள்வியையும் இன்னும் பதிலையும் முசன்னிஃப் அவர்கள் கொடுத்துள்ளார்கள். அதற்குரிய அர்த்தங்களை வைத்து நாம் பயிற்சி பெற வேண்டும். அதே போல அதுபோன்று கேள்விகளையும் அதுபோன்று பதில்களையும் நாம் உருவாக்கி பயிற்சி பெற வேண்டும். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். தம்ரீன் 1, அதாவது பயிற்சி முதலாவது. இந்த பயிற்சியிலே நாம் பார்த்தது போன்று இந்த இடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு ஃபிஅலுன் நாகிஸுடைய மாதி, அதனுடைய சீகாக்களையும் இன்னும் முலாரியுடைய சீகாக்கள், இவைகளை முசன்னிஃப் அவர்கள் இவ்விடத்தில் அமைத்துள்ளார்கள். இதற்கு கீழாக முசன்னிஃப் அவர்கள் இது அம்ருடைய சீகா நஹியுடைய சீகாவை அமைத்துள்ளார்கள். சரி, வாருங்கள் பார்ப்போம். ஹுவ என்ற லமீரை ஒரு மாதியான ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் தஆ, அவன் ஒரு ஆண், அழைத்தான் என்பதாக வரும். ஹியவை, ஹிய என்ற லமீர் ஒரு ஃபியாலின் நாகிஸிலே வரும் என்றால் அதை தஅத் என்பதாக அதனுடைய மாதியிலே வரும். தஅத், அவள் ஒரு பெண், அழைத்தாள். அன்த என்ற லமீரை மாதியான ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் தஅவுத, நீ ஒரு ஆண், அழைத்தாய் என்பதாக வரும். அன்தி என்பதை சொல்ல வேண்டுமென்றால் தஅவுதி, நீ ஒரு பெண், அழைத்தாய். அன என்பதை சொல்ல வேண்டுமென்றால் தஅவுது, நான் அழைத்தேன். அதுபோல ஹுவ என்ற தமீரை முலாரியாக மாற்ற வேண்டுமென்றால் யதுஉ, யதுஉ என்பதாக மாறும். ஆரம்பத்திலே யாவை இணைத்து இந்த அலிஃபை வாவாக புரட்டப்படும். தஆ என்ற இந்த அலிஃபை வாவாக புரட்டப்பட்டு யதுஉ என்பதாக வரும். தஆ யதுஉ, அவன் ஒரு ஆண், அழைக்கிறான். ஹிய என்பதை ஒரு முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் ததுஉ, அவள் ஒரு பெண், அழைக்கிறாள். அன்த என்பதை சொல்ல வேண்டுமென்றால் ததுஉ, நீ ஒரு ஆண், அழைக்கிறாய். அன்தி என்பதை சொல்ல வேண்டுமென்றால் ததுஈன, நீ ஒரு பெண், அழைக்கிறாய். அன என்பதை முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டுமென்றால் அதுஉ, நான் அழைக்கிறேன். இவ்விடங்களிலே முசன்னிஃப் அவர்கள் ஒருமையை கூறியுள்ளார்கள். அதாவது இது தஆ என்பது காயிப் வாஹித் முதக்கர், இது காயிப் வாஹித் முஅன்னஸ். இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸ், இது ஹாதிர் வாஹித், இது ஹாதிர் வாஹித் முதக்கர், இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸ். இது முத்தகல்லிமிலே வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. ஆக இது அனைத்துமே ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவை தான் இது முழுவதுமாக முசன்னிஃப் அவர்கள் அமைத்துள்ளார்கள்.
இதற்கு பின்பாக நாம் தஸ்னியாவையும் ஜம்ஆவையும் நாமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமா என்ற ஃபியால், நமா வளர்ந்தான். ஹுவ என்ற தமீரை ஒரு நமா என்பதில் சொல்ல வேண்டும் என்றால், ஹுவ நமா அவன் ஒரு ஆண் வளர்ந்தான். ஹிய என்ற தமீரை நமா என்பதில் சொல்ல வேண்டும் என்றால், நமத் அவள் ஒரு பெண் வளர்ந்தாள். அந்த என்பதை சொல்ல வேண்டும் என்றால், நமௌத்த நமௌத்த என்பதாக வரும். நீ ஒரு ஆண் வளர்ந்தாய். அன்தி என்பதை சொல்ல வேண்டும் என்றால், நமௌத்தி நீ ஒரு பெண் வளர்ந்தாய். அடுத்ததாக நாம் அன என்பதை சொல்ல வேண்டும் என்றால், நமௌத்து. இந்த நூன் என்பது ஃபியாலிலேயே உள்ள நூன். இது தா என்பதுதான் அசல். நமௌத்து நான் வளர்ந்தேன் என்பதாக வரும். அடுத்ததாக இதனுடைய முதாரியான ஃபியாலிலே ஹுவ என்பதை சொல்ல வேண்டும் என்றால், யன்மு அவன் ஒரு ஆண் வளருகிறான். ஹிய என்பதை சொல்ல வேண்டும் என்றால், தன்மு அவள் ஒரு பெண் வளருகிறாள். அடுத்ததாக அன்த என்பதை சொல்ல வேண்டும் என்றால், நீ ஒரு ஆண் வளர்கிறாய். அன்தி என்பதை சொல்ல வேண்டும் என்றால், தன் மீன நீ ஒரு பெண் வளர்கிறாய். அடுத்ததாக அன என்பதை முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால், அன்மு நான் வளர்கிறேன் என்பதாக வரும். அடுத்ததாக அலா என்ற ஃபியால், இதிலேயும் கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்தான அலிஃபை பெற்று வந்துள்ளது. ஹுவ என்பதை பெற்று வந்தால் அலா அவன் ஒரு ஆண் உயர்ந்தான். ஹிய என்பதை சொல்ல வேண்டும் என்றால், அலத் அவள் ஒரு பெண் உயர்ந்தாள். அன்த என்பதை சொல்ல வேண்டும் என்றால், அலவுத நீ ஒரு ஆண் வளர்ந்தாய், நீ ஒரு ஆண் உயரமானாய். அலா ஹுவ என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலா அவன் ஒரு ஆண் உயரமானான். ஹிய என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலத் அவள் ஒரு பெண் உயரமானாள், உயர்ந்தாள். ஹுவ என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலா அவன் ஒரு ஆண் உயர்ந்தான். ஹிய என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலத் அவள் ஒரு பெண் உயர்ந்தாள். அந்த என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலௌத நீ ஒரு ஆண் உயர்ந்தாய். அன்தி என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலௌதி நீ ஒரு பெண் உயர்ந்தாய். அன என்பதை சொல்ல வேண்டுமென்றால், அலௌது நான் உயர்ந்தேன். அடுத்ததாக இதனுடைய முலாரி ஹுவ என்பதை சொல்ல வேண்டுமென்றால், யஅலு அவன் உயர்கிறான். ஹிய என்பதை சொல்ல வேண்டுமென்றால், தஅலு அவள் உயருகிறாள். அடுத்ததாக அன்த என்பதை சொல்ல வேண்டும் என்றால், தஅலு நீ ஒரு ஆண் உயர்கிறாய். அடுத்ததாக அன்தி என்பதை சொல்ல வேண்டும் என்றால், தஅலீன நீ ஒரு பெண் உயருகிறாய். அடுத்ததாக அன என்பதை சொல்ல வேண்டும் என்றால், அஅலு நான் உயருகிறேன். இதுவெல்லாம் மாலி முதாரியை நாம் பார்த்தோம். அடுத்ததாக தஆ என்பதினுடைய அம்ரு ஃபிஅல் உதுஉ நீ அலை அவனை, நீ அலை என்பதாக அர்த்தம் வரும். நீ அலை என்பதாக வரும். உதுஉ என்றால் நீ அலை, அழைப்பு கொடு என்பதாக அர்த்தம். உதுஉ நீ அழைப்பு கொடு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. உதுஇ இதிலே ஹாதிரிலே மட்டும்தான் அம்ரை அமைத்துள்ளார்கள், அதனை பார்க்கிறோம். உதுஇ நீ ஒரு பெண் அழைப்பு கொடு. அடுத்ததாக நஹியுடைய ஃபியால், தஆ என்பதனுடைய நஹியுடைய ஃபியால், லா ததுஉ நீ ஒரு பெண், நீ ஒரு ஆண் அழைக்காதே என்பதாக வரும். அடுத்ததாக பெண்ணை குறிக்கக்கூடிய சீகா லா ததுஇ நீ ஒரு பெண் அழைக்காதே என்பதாக வரும். அடுத்ததாக நமா என்மு, இந்த நமா என்மு என்பதனுடைய அம்ரு ஃபியால் உன்மு நீ வளர். இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. உன்மி இது பெண்ணை குறிக்கக்கூடிய அம்ரு ஃபியால். ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. நீ ஒரு பெண் வளர். லா தன்மு
நீ வளராதே, நீ ஒரு ஆண் வளராதே. இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹியுடைய ஃபியால். லா தன்மி, நீ ஒரு பெண் வளராதே. இது ஹாலிர் வாஹித் முன்னஸை குறிக்கக்கூடிய நஹி ஃபியால். அடுத்ததாக அலா யஅலு என்பதனுடைய அம்ரு ஃபியால். உஅலு, நீ ஒரு ஆண் உயர். இது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ரு ஃபியால். உஅலி, நீ ஒரு பெண் வளர். இது ஹாலிர் வாஹித் முன்னஸை குறிக்கக்கூடிய அம்ரு ஃபியால். அடுத்ததாக இதனுடைய நஹியுடைய ஃபியாலை சொல்கிறார்கள். லா தஅலு, நீ ஒரு ஆண் வளராதே, உயராதே. உஅலு, நீ உயர், நீ உயர். இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. உஅலி, நீ ஒரு பெண் உயரு. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சிகா. அம்ருடைய ஃபியாலிலே இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடியது. லா தஅலு, நீ உயராதே. இது நீ ஒரு ஆண் உயராதே. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய நஹி ஃபியால். அடுத்ததாக லா தஅலி, நீ ஒரு பெண் உயராதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹி ஃபியால். இதுவெல்லாம் ஃபியாலுன் அல் ஃபியாலுன் நாகிஸுடைய சீகாக்களை முசன்னிஃப் அவர்கள் இவ்விடத்திலே நமக்கு தெரிவித்தார்கள். அடுத்ததாக இந்த பாடத்திலே வந்த புதிய ஃபியால் அதனுடைய மாலி முதாரியை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். நபத, நபத்த என்றால் நபத்த என்றாலும் வளர்ந்தான் என்று அர்த்தம்தான். அதாவது நபத்த என்பது வளருதல். அடுத்ததாக அதனுடைய அர்த்தங்கள் முளையிடுதல், தளிர்தல், முளை வெளிவருதல். இது போன்ற செடிகளுக்கு பெரும்பாலும் அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய இந்த ஃபியாலை பெரும்பாலும் புழங்கப்படும். நபத்த வளர்ந்தான், அல்லது முளை வெளி வந்தது. வளர்ந்தான் என்ற அர்த்தத்திலே நாம் பார்ப்போம். நபத்த வளர்ந்தான். இது மாலியான ஃபியாலாக இருக்கிறது. என் புத்து, வளர், அவன் ஒரு ஆண் வளர்கிறான். நபத என் புத்து. அடுத்ததாக தொலா என்ற ஃபியால். தொலா, அவன் ஒரு ஆண் வெளிவந்தான். யத்துலு, அவன் ஒரு ஆண் வெளிவருகிறான் என்பதாக அர்த்தம் வரும். இது தொலா யத்துலு. அடுத்ததாக கரச என்ற ஃபியால். கரச, அவன் ஒரு ஆண் நட்டினான். யகரிசு, அவன் ஒரு ஆண் நடுகிறான். இது கரச யகரிசு. அடுத்ததாக வலஅ, அவன் ஒரு ஆண் வைத்தான். யலஉ, அவன் ஒரு ஆண் வைக்கிறான். இப்படியாக இந்த புது ஃபியால்கள் அதனுடைய சீகாக்களையும் நாம் பார்த்து விட்டோம். இதற்கு மேலுள்ள மாதியிலே நபத, நபதா, நபத்து இது போன்று நாம அமைத்து பயிற்சி பெற வேண்டும். அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 2. அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 2, பயிற்சி 2 நாம் பார்த்திருந்தோம். அதாவது சில காலி இடங்களை முசன்னிஃப் அவர்கள் இந்த இடத்திலே கோடிட்டு நமக்கு காட்டியுள்ளார்கள். சில சில வார்த்தைகள் விடுபட்டுள்ளன. அந்த வார்த்தைகளை நாம் நிரப்ப வேண்டும். நமா நமா நமஷஜரு ஃபில் ஜுனைனதி, அந்த மரமாகிறது அந்த தோட்டத்திலே வளர்ந்தது. இதுல நமா என்பது ஃபியாலுன் நாகிஸாக இருக்கிறது. நாகிஸான ஃபியாலாக இருக்கிறது. ஃபியாலுன் நாகிஸாக இருக்கிறது. இது மாலியான ஃபியாலாக இருக்கிறது. அஷ்ஷஜரு என்பது இந்த நமா என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஃபி ஜார் அல் ஜுனைனதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக தொலஅ ஸஹ்ரு ஃபி ஷஜரதி, அந்த பூவாகிறது அந்த மரத்திலே வெளிப்பட்டது, வெளியானது.
தொலஅ என்றால் இது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. அஸ்ஸஹரு என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஃபி ஜார் அஷ்ஷஜரதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக வலதுல் புஸ்தானியி, அந்த தோட்டக்காரருடைய மகன், கதஃபஸ் ஸஹரத, அந்த பூவை பறித்தான். வலது என்பது முலாஃப், அல் புஸ்தானியு என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. கதஃப என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. ஹுவா என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸஹரத இன்னும் வலதுல் புஸ்தானியு என்ற முபுத்ததாவினுடைய ஹபராகவும் இருக்கிறது. அஸ்ஸஹரத என்பது கதஃப என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹுவ யக்ரிசு ஸஹர ஃபில் ஜுனைனதி, அவன் அந்த பூவை அந்த தோட்டத்திலே நட்டுகிறான். ஹுவ என்பது முபுத்ததா, யக்ரிசு என்பது ஹபர் என்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸஹர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார் அல் ஜுனைனதி என்பது மஜ்ரூர். அன கரஸ்து ஹாத ஷஜர கப்ல ஷஹரின், நான் இந்த மரத்தை ஒரு மாதத்திற்கு முன்னால் நட்டினேன். அன என்பது முபுத்ததா, கரஸ்து என்பது ஹபர் என்னும் ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இதிலே ஃபாயிலாகிறது. தூ என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. லமீரே பாரிஸாக இருக்கிறது. ஹாதா என்பது இதனுடைய இது முபுத்ததா. அஷ்ஷஜர என்பது ஹபர். முபுத்ததா ஹபர் இரண்டும் சேர்ந்து கரஸ்து என்ற ஃபியாலே மாலியினுடைய மஃஊலாக ஆகிறது. கபல என்பது முலாஃப், ஷஹரின் என்பது முலாஃப் இலைஹி. நமா ஹாத ஷஜர வஅலா, ஹாத ஷஜரு வஅலா, இந்த மரமாகிறது வளர்ந்தது, இன்னும் உயர்ந்தது, உயரமானது. நமா என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது இன்னும் அல் ஃபியாலு நாக்கிஸாக இது இருக்கிறது. இதனுடைய கடைசி எழுத்து அலிஃப் வந்துள்ளதால் இதன் ஃபியாலு நாக்கிஸாக இருக்கிறது. ஹாதா இது முபுத்ததா, ஷஜரு என்பது ஹபர். முபுத்ததா ஹபர் இரண்டும் சேர்ந்து நமா என்ற ஃபியாலே மாலியினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வாவ் என்பது முன்னுள்ள ஜும்லாவின் மீது அத்துஃப். அலா என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஃபியாலே நாக்கிஸ். இதனுடைய கடைசி எழுத்து அலிஃப் வந்துள்ளதால் இது ஃபியாலே நாக்கிஸாக இருக்கிறது. இதனுடைய லமீர் ஆகிறது, ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. யக்ரிசி ஷஜர ஃபில் ஜுனைனதி, அந்த தோட்டத்திலே அந்த மரத்தை நீ நடு. இக்ரிஸ் என்பது ஃபியாலே அம்ர், கரஸ யக்ரிஸ் என்பதிலிருந்து இக்ரிஸ், ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஷ்ஷஜர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார் அல் ஜுனைனதி என்பது மஜ்ரூர். லஇஸ் ஸஹர ஃபில் பைத்தி, அந்த பூவை அந்த வீட்டிலே நீ வை. லா என்பது வலஅ, யலஉ என்பதிலிருந்து வந்தது. வலஅ என்பது இது அல் ஃபிஅலுல் மிசால், அதாவது இதனுடைய ஆரம்ப எழுத்து ஃபா கலிமாவாகிறது இல்லத்துடைய எழுத்தான வாவ் என்ற எழுத்தை பெற்று வந்துள்ளது. எனவே அந்த ஃபியாலிற்கு ஃபியாலுல் மிசால் என்பதாக சொல்லப்படும். இது அல் ஃபியாலுல் முஅத்தல், முஅத்தலான ஃபியாலாக இருக்கிறது. இது ஃபியாலே அம்ர் ஆக இருக்கிறது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய ஃபியாலாக இருக்கிறது. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஸ்ஸஹர என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக தம்ரீன் நம்பர் 3, தம்ரீன் 3, மூன்றாவது பயிற்சி. இதிலே நாம் சொன்னது போல கேள்வி, இதனுடைய பதில்களை முசன்னிஃப் அவர்கள் அமைத்து நமக்கு கொடுத்துள்ளார்கள். மாதா தக்ரிசு யா ஹாமித், ஹாமிதே நீ எதனை நடுகின்றாய். மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், தக்ரிசு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. கரஸ யக்ரிசு என்பதிலிருந்து வந்தது. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா.
யா என்பது ஹர்ஃபுன் நிதா, ஹாமித் என்பது முனாதா. அன அகரிசு ஷஜரத்தல் வருதி, நான் அந்த ரோஜாவின் செடியை நடுகிறேன். அன என்பது முபத்ததா, அகரிசு என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. கரச யகரிசு அகரிசு, இது முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. ஷஜரத என்பது முலாஃப், அல் வர்தி என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து அகரிசு என்ற ஃபியாலே முலாரியினுடைய மஃஊலாக இருக்கிறது. மன் கால லக இக்ரிசி ஷஜரத, உனக்கு யார் கூறியது, யார் கூறினார், இக்ரிசி ஷஜரத அந்த மரத்தை நடு என்பதாக உனக்கு யார் கூறினார் என்பதாக அர்த்தம் வைக்க வேண்டும். மன் என்பது ஹர்ஃபே இஸ்திஃபாம், கால என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது, ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது, லக என்பது லாம் ஜார் காஃப் மஜ்ரூர், இக்ரிசி ஷஜர ஷஜரத, இக்ரிஸ் என்பது கரச இக்ரிசு என்பதிலிருந்து வந்தது. இது ஃபியாலே அம்ராக இருக்கிறது, ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஷ்ஷஜரத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. காலலி வாலிதி இக்ரிசி ஷஜரத, எனக்கு எனக்கு என்னுடைய தந்தை கூறினார், இக்ரிசி ஷஜரத அந்த மரத்தை நடு என்பதாக கூறினார். கால என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது கால என்பது அல் ஃபியாலுல் அஜுவஃப், அஜுவஃபான ஃபியால், அதாவது இதனுடைய ஐன் கலிமாவாகிறது இல்லத்துடைய எழுத்தான அலிஃபை பெற்று வந்துள்ளது. எனவே இந்த ஃபியாலிற்கு அல் ஃபியாலுல் அஜுவஃப் என்பதாக சொல்லப்படும். கால என்பது ஃபியாலே மாலி இன்னும் ஃபியாலே அஜுவஃபாக இருக்கிறது. லாம் ஜார், யா என்பது மஜ்ரூர், வாலிதி என்பது வாலித் என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து இந்த காலவினுடைய ஃபாயிலாக ஆகிறது. இக்ரிசி ஷஜரத, இக்ரிஸ் என்பது கரச யக்ரிசு என்பதிலிருந்து வந்தது. இக்ரிஸ் என்பது ஃபியாலே அம்ர் ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அஷ்ஷஜரத என்பது இக்ரிஸ் என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. மத்தா யன்புது ஹாத ஷஜரு, இந்த மரம் எப்பொழுது முளை விடும், விதையிலிருந்து முளை எப்பொழுது விடும். மத்தா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், என்புத்து என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. நபத்த என்புத்து, ஹாதா முபுதல் மின்ஹு, அஷ்ஷஜரு என்பது பதில். இந்த அஷ்ஷஜரு என்பது நபத்த என்புத்து என்ற ஃபியாலே முலாரியினுடைய ஃபாயிலாக இருக்கிறது. என்புத்து ஹாத ஷஜரு பஅத ஷஹரின், இந்த மரமாகிறது ஒரு மாதத்திற்கு பின்னால் வளரும். என்புத்து என்பது ஃபியாலே முவாரியாக இருக்கிறது. ஹாதா என்பது புதுல் மின்ஹு, அஷ்ஷஜரு என்பது பதில். இன்னும் அஷ்ஷஜரு என்பது என்புத்து என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. பஅத முலாஃப், வர்ஃப் முலாஃப், ஷஹரின் என்பது முலாஃப் இலைஹி. மத்தா என்மு ஹாத ஷஜரு வயஅலு, இந்த மரம் எப்பொழுது வளரும் இன்னும் உயரும். மத்தா என்பது இஸ்மு இஸ்திஃபாம், என்மு என்பது இது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இன்னும் இது ஃபியாலே நாகிஸ், நமா என்மு என்பதிலிருந்து வந்தது. எனவே இது ஃபியாலே நாகிஸாக இருக்கிறது, நாகிஸான ஃபியாலாக இருக்கிறது. இது முதாரி காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹாதா என்பது முபதலு மின்ஹு, அஷ்ஷஜரு என்பது பதில். அஷ்ஷஜரு என்பது என்மு என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப், யஅலு அலா யஅலு, இது ஃபியாலே நாகிஸாக இருக்கிறது. இன்னும் ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஹாத ஷஜரு யன்மு வயஅலு பஅத முத்தத்தின், இந்த மரமாகிறது வளரும் இன்னும் உயரும் ஒரு மாதத்திற்கு பின்னால். இந்த மரமாகிறது ஒரு மாதத்திற்கு பின்னால் வளரும் இன்னும் உயரும். ஹாதா என்பது
முபுதலு மின்ஹு அஷ்ஷஜரு என்பது பதில். ஹாதா என்பது முபுத்ததா, அஷ்ஷஜரு என்பது ஹபர். முபுத்ததா ஹபர் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. என்மு என்பது ஃபியாலே முவாரியாக இருக்கிறது. நமா என்மு என்பதிலிருந்து ஃபியாலே நாக்கிஸான ஃபியாலாக இருக்கிறது. இது ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. வாவ் என்பது ஜும்லாவின் மீது அத்துஃப். இந்த என்மு என்பதின் மீது அத்துஃபாக இருக்கும். யஅலு என்பது இந்த இந்த முபுததாவினுடைய இரண்டாவது ஹபராக இருக்கும், ஹபரே சானியாக இருக்கும். யாலு என்பது ஃபியாலே முதாரியாக இருக்கிறது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. பாத ظرف முலாஃப், முத்தத்தின் என்பது முலாஃப் இலைஹி. மன் தஆக ஹுனா, உன்னை இங்கு யார் அழைத்தது? உன்னை இங்கு யார் அழைத்தது? மன் என்பது இஸ்மு இஸ்திஃபாம். தஆ என்பது ஃபியாலே மாலியாக இருக்கிறது. இது ஃபியாலே நாக்கிஸாக இருக்கிறது. இதனுடைய கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்தான அலிஃப் பெற்று வந்துள்ளது தஆ என்பதாக. எனவே இது ஃபியாலே நாக்கிஸ். இந்த ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த காஃப் என்பது தஆ என்பதினுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹுனா என்பது லர்ஃபு மகான் கரீபை காட்டக்கூடியது. தஆனி ஹுனா வாலிதி, என்னுடைய தந்தை இங்கு என்னை அழைத்தார். தஆ என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. யா என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. தஆ என்பதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹுனா என்பது ظرف மகான் கரீபை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வாலித் என்பது முலாஃப், யா என்பது முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து தானி என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஆக இத்தோடு இன்றைய பாடம் முடிவடைந்தது. இதுவரை வந்த ஃபியாலு நாகிஸ், அல் ஃபியாலுல் மிசால், இன்னும் ஃபியாலுல் அஜ்வஃப், இவைகளை நாம் நல்ல முறையிலே விளங்க வேண்டும். அதனை நல்ல முறையிலே பயிற்சி செய்ய வேண்டும். இதுபோல கேள்வி பதில்களை நாம் அமைத்து பயிற்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தடுத்து பாடங்களை பார்ப்பதற்கும் அதனை புரிவதற்கும் இலகுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.